வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, நமக்கு வயசாகிறது, மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸு, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி யூவி கதிர்கள் அதிகமாக நம்மளுடைய கண்களில் படக்கூடிய சாதனங்களை உபயோகப்படுத்துறதாலும் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இது இறுதியில் கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சிதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடையாமல் நமக்கு முன்னாடியே தடுக்கும். இரும்புச்சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மாங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கும். இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பாதாமில் இருக்கு. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம சரிவிகித அளவில் நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஊற வைத்து அந்த பாதாமை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோல் நீக்கிட்டு கூட எடுத்துக்கலாம். கண் பார்வை நமக்கு விரைவில் கூர்மையடையும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியின் அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். பச்சையாக நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம். இருந்தாலும் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அது செரிமான மண்டலத்திற்கும் ஆரோக்கியம், நம்மளுடைய உடல்லையும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை பச்சையாகவும் சேலட்டாகவும் வாரத்தில் ஒரு தடவை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து நம்மளுடைய கண்கள் இருக்கக்கூடிய செல் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோட கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடியே தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூடவே சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் நம்ம பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இந்த சிட்ரஸ் பழங்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிகவும் நல்லது.
ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களின் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அந்த ஏஎம்டியினுடைய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் கூடுதலாக நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THC ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அப்போ ட்ரை ஐஸ், கண்களில் வீக்கம் இதெல்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் மீன் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையை நமக்கு கூர்மையாக்கி கொள்ளும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாகும். அதனால நம்ம முட்டையை இந்த காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பச்சையாக அப்படியே உடச்சி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆம்லேட் வடிவங்கள், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், பொடி மாஸ் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டைகளை எடுத்துக்கொள்வதெல்லாம் நமக்கு ஆரோக்கியம் கிடையாது. முட்டைகளை முட்டை குழம்பு போல் எடுத்துக்கலாம். நமக்கு எது ஆரோக்கியம்னு கேட்டிங்கன்னா அன்றாடம் நம்ம முட்டைகளை நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடுவது தான் நமக்கு ஆரோக்கியம். இந்த மாதிரி முட்டைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த முட்டைகள் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய அந்த கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ முட்டையினுடைய அந்த வெள்ளைக்கருவை சாப்பிடும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக கண்களுக்கு சுருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் தினமும் அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். இப்போ நமக்கு மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிகிறது அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் போது கூடவே நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கிறதுக்கு வாழ்க்கை நடைமுறைகளையும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் உறங்க வேண்டியது அவசியம். போதுமான அளவுக்கு நமக்கு உறக்கம் இருக்கும்போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் எரிச்சல்லாம் எதுவும் ஏற்பட்டு பார்வை மங்குதல் குறைபாடெல்லாம் நமக்கு ஏற்படாது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் உறங்கணும். அல்லது குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரமாவது இரவு நேரங்களில் உறங்கும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஒரு நாளைக்கு நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போதான் நம்முடைய கண் பார்வையில் நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்களில் வறட்சி ஏற்படாது, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது. குறைந்தபட்சம் 3 லிட்டருக்கும் குறைவாக நம்ம ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிப்பதன் மூலமாக கண் பார்வை கூர்மையாக இருக்கும். வெளியில் செல்லும் போது கண்கள் தூசுப்படாத வண்ணம் கண்களை பாதுகாப்பதற்கான உபயோககரமான சாதனங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் கண்களில் தூசு, எரிச்சல் எதுவும் ஏற்படாமல் கண் பார்வை கூர்மையாக இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க இந்த மாதிரி உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும் கடைபிடிங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.